கலைஞர் சார் வர இப்போ இந்த தேர்தல் அறிக்கை தொடர்பான பொதுவான ஒரு விமர்சனங்கள், சர்ச்சைகள் இது தொடர்பாக சாமானியர்கள் எழுப்பக்கூடிய அந்த கேள்விகள், அதுக்கு ஒரு விளக்கம் வந்து நீங்கள் வந்து கொடுங்க. இந்த தேர்தல் நீங்கள் சொல்ல இந்த ஆட்சி வரைவு, அது வாக்குறுதி இல்லை, ஆட்சி வரைவில் ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு கிடையாது. அதை ஒழித்து விட்டு தமிழ் குடிகளுக்கு தான் இடஒதுக்கீடு. இது நடைமுறையில் சாத்தியமா? ஒன்று. ரெண்டாவது, கல்வி படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் இல்லாத ஒரு சமநிலையை உருவாக்குவோம். இது உலகத்தில் வேற எங்கேயாவது உருவாக்கிட்டாங்களா? இது எப்படி உருவாக்க போறீங்க? மூணு சட்டசபை தொகுதிகளுக்கு ஒரு நாடாளுமன்றம், ஒரு எம்பி சீட்டுங்கிறீங்க. இதை வந்து 7வது அட்டவணையில் அந்த மத்திய அரசுக்கான மாநில அரசுகளுக்குமான அந்த அதிகார பகிர்வு தொடர்பாக இருக்குது. அதை எப்படி நீங்கள் மாற்ற போகிறீங்க? 4வது, ஓடும் ரயில் நிர்வாகத்தை நாங்களே நடத்துவோம், ஜனாதிபதியை மக்களே தேர்ந்தெடுக்க வேண்டும், அனைவருக்கும் அரசு வேலை. இதெல்லாம் எங்கேயாவது சாத்தியமாக இருக்கா சார்? பொதுவாக எல்லாரும் அதான் கேட்குறாங்க. இல்லை, சாத்தியம் இல்லைங்க. சாத்தியம் இல்லாத ஒரு பறவை பறந்த போது பார்த்து மனுஷன் வானத்தில் பறக்கணும்னு ஆசைப்பட்டான். அப்போ 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 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படி ஆசைப்பட்ட ஒருத்தனை பார்த்து? அப்போ சாத்தியம் இல்லாததை சாத்தியப்படுத்துவது தான் புரட்சி. சாத்தியம் படுத்தியிருக்கீங்களா? ஒரு 32 வயசு 33 வயசு இப்ராஹிம் டாரே ஒரு புர்கினா பாசோ என்கிற ஒரு வறுமை மிகுந்த ஒரு நாட்டை கையில் எடுத்து இன்னைக்கு அந்த நாட்டை வந்து வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்றாரு. அவர்கிட்ட கூட இந்த மாதிரி தான் கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அவர் வந்து விவசாயத்தை முன்வைத்து இந்தியாவில இருந்து தான் மகேந்திரா கம்பெனிகிட்ட இருந்து 200 டிராக்டரை கொண்டு போய் தன் நாட்டில் இறக்கி அந்த இராணுவ வீரர்கள் எல்லாம் விவசாயத்தில் ஈடுபடுத்தி இன்னைக்கு தன்னிறைவு அடைந்த ஒரு நாடா அதை மாற்றிக்கிட்டு இருக்காரு. அப்ப உலகத்தில் எங்கோ அது நடந்துட்டு தான் இருக்கு. தண்ணீர் பெற்ற நாடு எது சொன்னீங்க? என்னங்க தண்ணீர் பெற்ற நாடு? புர்கினா பாசோ அப்படின்னு ஒரு நாடு சவுத் ஆப்பிரிக்காவுல இருக்கு. அந்த நாடு, அந்த நாட்டின் அதிபர் இப்ராஹிம் டாரே. அப்படி நாங்க சொல்லுறது மாதிரி தான் அவரும் சொல்றாரு, ஒன்னொன்னையும் சாத்தியப்படுத்திட்டு வர்றாரு. அதனால நீங்கள் சாத்தியம் இல்லை என்று சொல்லுவதை சாத்தியப்படுத்துவது தான் புரட்சி அப்படின்னு நாங்க சொல்றோம். எது சாத்தியம் இல்லை நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவருக்கும் வேலை அப்படின்னு நாங்க சொல்றோம். இது சாத்தியம் இல்லையா? ஏன் சாத்தியம் இல்லை? கிராமப்புறங்கள்ல இன்னைக்கு ஆடு மாடு வளர்ப்பு என்பது இன்னைக்கு ஒரு பெரிய தொழிலா இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு பெரிய நவீனமான தொழில் இல்லை சார். படித்த இளைஞர் இல்லை கலைஞர் சார், அது ஒரு விமர்சனமாக சொல்கிறேன். அந்த ஆடு மாடு மேய்ப்பது என்பது வந்து காலங்காலமாக அது நாடோடி சமூகமாக இருந்த காலகட்டத்தில் அது அந்த ஆடு மாடு மேய்ப்பது வந்து ஒரு தொழிலாக இருந்தது. இன்றும் அதை சிலர் செய்கிறார்கள். நாம் அதை வந்து குறைவாக மதிப்பிடவில்லை. ஆனால் அதனை அது மட்டுமே நம்ம உயர்ந்த தொழில்னு நம்ம சொல்லிட முடியாது சார். எல்லோரும் ஆடு மாடு மேய்ப்பது உங்களுக்கு அவர்களுக்கு அரசு வேலை இருங்கய்யா. உங்களை போன்று விமர்சனம் பண்றவங்களை பார்த்து சொல்றேன். படிச்சு கொஞ்சம் மூளை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க நம்ம அடுத்த ரேஞ்சுக்கு போயிட்டோம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு மனநிலை இருக்கிறதுனால தான் இந்த கேள்வி எழுது. உங்களுக்கு சொல்லவா, தமிழ்நாட்டில் ஒருத்தர் கழுதை பண்ண வச்சிருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் ஒருத்தர் கழுதைகளை வைத்து பண்ணை வைத்து கோடி கோடியா சம்பாதிச்சிட்டு இருக்காரு. 1 லிட்டரு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல 1 லிட்டர் கழுத பாலோட விலை வந்து 5000 ரூபாய். புரியுதுங்களா? அப்ப நீங்க வந்து ஆடு மாடு மேய்க்கிறது அப்படின்னா படிக்காதவர்கள், விவரம் தெரியாதவர்கள் கிராமத்துல பண்ணிட்டு இருந்த ஒரு வேலைன்னு நீங்க நினைக்கிறீங்க. டென்மார்க்கோட தேசிய தொழிலே மாடு மேய்க்கிறது தாங்க. மாட்டு பண்ணைகளை வைத்து அந்த அந்த நாட்டினுடைய வளமே பால்ல தான் இருக்கு. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம், பாலில் 3 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் இருக்கு. நீங்க சாராயம் வித்து சம்பாதிக்கிறத விட பாலில் வந்து பயங்கரமா நீங்க வந்து சம்பாதிக்கலாம். அரசை அதன் மூலமா வந்து நடத்தலாம். எங்க பொருளாதாரம் இருக்கு, எங்க வந்து மக்களை நல்வழிப்படுத்துகிற இடத்துல பொருளாதாரம் இருக்கு, நிலத்தையும் வளத்தையும் பாதிக்காத என்ன பொருளாதாரம் இருக்குங்கிறத நீங்க எங்க தேடி இருக்கீங்க? திரும்ப திரும்ப இங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், நான் கேட்கிறேன், மலைகளை வெட்டி விற்பது யாரு? அதிமுக ஆட்சியில இருந்தா அதிமுக, திமுக ஆட்சியில இருந்தா திமுக. மலையை வெட்டுனா என்ன ஆகும்? மரங்களை வெட்டு அழிக்கிறது யாரு? அதிமுக ஆட்சியில இருந்தா அதிமுக, திமுக ஆட்சியில இருந்தா திமுக. மணல் அள்ளி விற்கிறது யாரு? இப்ப அதிமுக ஆட்சியில இல்ல, திமுக மணல் அள்ளி விற்கிது. இது அதிமுகவுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப இவர்கள் தொடர்ச்சியாக இந்த மக்களை ஏமாற்றி திருடி கொண்டே இருக்கிறார்கள். மக்கள் வறுமையின் பிடியில இன்னைக்கு உலகமே வந்து அந்த பயோ பாலிடிக்ஸ் தாங்க இன்னைக்கு உலகத்தை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கு. ஜியோ பாலிடிக்ஸ் கடுமையான ஒரு அச்சுறுத்தலை உலகத்துக்கு இருக்கு.